பெர்ஃபார்மன்ஸ், வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். போன வாரம் தான் இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச நியூ கப்புளாக அவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். மீரா அண்ட் சதீஷ் வாங்க. சதீஷ் அங்கிள் ரெடி ஆகிட்டாரு. மீரா அக்கா எங்கே இருக்காங்க? சரி, மீரா அக்கா வர வரைக்கும் சதீஷ் அங்கிள் வந்து ரெஸ்ட் எடுப்பார். ஸோ அடுத்து வித்யா அக்கா அண்ட் எங்களோட மாப்பிள்ளை மௌலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கேயாவது ஒழிஞ்சுன்னு இருப்பார், இந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுவானுங்க அப்படின்ட்டு. மௌலி மாமா எங்கே ஒழிஞ்சிருந்தாலும் வந்துடுங்க, பசங்க கண்டுபிடிச்சிடும். ஸோ அடுத்தபடியாக எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறது பரவாயில்ல, அவர் பேர் என்ன? ஸ்ரீதர். இங்கே வாங்க ப்ளீஸ். ஸ்ரீதருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. ஸ்ரீதர் அப்படியே அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் அப்படி தூக்கி அப்படி உள்ளே போடுங்க. அவரை வழி விட்டுருங்க. அவருக்கு வழி இல்லாதனால தான் அவர் வர முடியலையா. ஒழிஞ்சு நின்றீங்களா ஸ்ரீதர் நீங்கள்? ஓ, பேர் இல்லை உங்களுக்கு. இப்போ பேர் இருந்தால் நடப்பீங்க, அவ்வளோதானே? மதுரை அந்த அங்கிள் கூட நடக்கிறியா? ரெடி. நடந்து என்ன பண்ணுமா? இங்கே ஒரு டான்ஸ் ஆடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இங்கே நில்லுங்க. ஸோ டிஜே இவருக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டாக போடுங்க. இவர் கூட வந்து விமல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விமல் வாங்க ப்ளீஸ். விமலுக்கு கத்தணுமா ப்ளீஸ் கேர்ள்ஸ்? ஒரு நல்ல பாட்டா அவருக்கு போடுங்க. சரி போங்க அப்படியே. தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீடு, ஓகே. அண்ட் அதில் இன்னும் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அகிலா ராம் பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அகிலாக்கா செம்ம டான்சர், எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. இங்கே எல்லாரும் ரொம்ப கிளம்சியாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாருமே உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். இங்கே யாரும் நிற்காதீங்க, இங்கே தயவு செய்து உட்காருங்க. பின்னாடி ஐ திங்க் சீட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அகிலாக்கா நீங்கள் ரெடியா? வாங்க அங்கிள். வாங்க அங்கிள், இல்லை சாரி, வாங்க அண்ணா. ஸோ ரெடியா? நீங்கள் 2 பேர் ரெடியா? ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டாக போடுங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட், இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் உட்கார வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே சுற்றி வந்துட்டு இருக்காங்க ப்ளீஸ். இவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டு தான், இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து வர போகிறாங்க. இது முடிஞ்சு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு வந்து டே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது. பட் இது ஒரு 5 நிமிஷம் தான், அப்படிலாம் இல்லை. செம்ம ஃபன், ஜாலியாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்னும் கண்ணிலே நிற்குது. ராஜு அங்கிள், ஐ எம் a big fan for you. சூப்பர் அங்கிள். நீங்கள் ரெடி? மியூசிக். அக்கா 50 ரூபாய்க்கு ஃபேஷன் ஷோ பண்ண சொன்னா 150 ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக சோபனா ராஜேஷ். பயங்கரமான ஃபேன் பட்டாளங்கள் இருக்குது. எனக்கு தெரியும் சோபனாக்காவும் ஒரு மிகச்சிறந்த டான்ஸர், எனக்கு தெரியும். அவங்களோட மிகப்பெரிய ஃபேன். கலா மாஸ்டரே கை தட்டுற அளவுக்கு அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. வாங்க ப்ளீஸ். இல்லைக்கா நான் சும்மா சொன்னேன், வாங்க. நீங்களும் ஒரு நல்ல டான்ஸர் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இல்லை, நானும் கேள்விப்படலன்னு தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ரெடியா? நீங்கள் 2 பேர் ரெடியா? ஒரு நல்ல மியூசிக் போடுங்க டிஜே. ஒரே வா, சூப்பர். சர்றன்னு போயிட்டு வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் ஒரு தடவை கை தட்டலாமே ப்ளீஸ் கைஸ். லலிதா ரவி அவர்களை அன்புடன் நீங்கள் அழைக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு.
அப்புறம் ஐயர் வந்து முகூர்த்தத்துக்கு நியாயம் எடுத்து பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்ற போறாரு. சீக்கிரம் வாங்க. வித்யா ரவி பரவாயில்ல, இப்போ அப்படியே ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்ல போறோமா? சான்ஸே இல்லை, வாங்க ப்ளீஸ். எல்லாம் ஒரு தடவை கை தட்டுங்க அவருக்கு. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு ஓரமா. பஸ் கிடைச்சிச்சா உங்களுக்கு? இந்த குட்டி குழந்தைகள் கொஞ்சம் ஓரமா நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரெடியா? மியூசிக். என்ன கேப்பா? ஒரு நிமிஷம் எங்க பார்த்து போங்க. இந்த இடத்துல பொறுக்கி பசங்களாம் வருவாங்கன்ற மாதிரி நடந்து போறீங்க. என்ன பயம் உங்களுக்கு? ஏங்க பார்த்துங்க அப்படின்ற மாதிரி பயம்லாம் இல்லைல்ல? அப்போ இந்த பாதியிலிருந்து அங்கே தைரியமாக நடந்து போறீங்களா? மியூசிக் ஸ்டார்ட். லேடி பகர். என்ன ஒரு தைரியம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியா பாப்பா அத்தை முத்துகிருஷ்ணன் அவர்களை இங்கே அன்புடன் அழைக்கிறோம். பாப்பா அத்தை முத்துகிருஷ்ணன் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் ஐஸ் பாய் விளையாடுற மாதிரி கண்டுபிடிச்சிருவோம். வாங்க, அவங்களுக்கு வழி விட்டுருங்க. ஒரு தடவை கை தட்டுங்க, அப்போ தான் அவங்க வருவாங்களாம். ஆல் த பெஸ்ட். நீங்கள் தான் ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்லாம் இந்த அங்கிள் வந்து உற்சாகப்படுத்துறாரு. இங்கிருந்து நடந்து போய் ரிட்டர்ன் வரலாம், கவலைப்படாதீங்க. மியூசிக் ப்ளீஸ். பயங்கரமா. எஸ், கம் ஆன், யூ கேன் டு இட். மனநில் நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. தாப்பாள போடாம கேப்பார போடாம பாடு போடாதடி. அடியே மனநில் நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. அடா அடா அடா, என்ன ஒரு வெக்கம். பாட்டு முடிஞ்சு 5 நிமிஷமா ஆடுறீங்க ஆன்ட்டி. சூப்பர், நீங்க வெரி குட். தேங்க்யூ ஸோ மச், குட் ஜாப். அவருக்கு ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவர் விஷ் பண்ணி தான் அவர் செம்மையா பண்ணியிருக்கீங்க நீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாட்டா போடுங்க. தேங்க்யூ மாடல்ஸ், தேங்க்யூ, பியூட்டிஃபுல், சூப்பர். அதுவும் முக்கியமாக இந்த ப்ளூ ஏஞ்சல் ஆடினது தான் சூப்பராக இருந்தது. இந்த குட்டிக்காக எல்லாம் ஒருத்தர் ஓப்படுங்க. இன்டர்நேஷ்னல் மாடல் மாதிரி இருக்காங்க. வெரி குட். ஸோ அடுத்தபடியாக இப்போது மாப்பிள்ளை வீட்டில் இருந்தெல்லாம் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து வைஷ்ணவி ஃபேமிலி சைட்லேருந்து சில பேரை வந்து நாங்கள் கூப்பிட போகிறோம். ராமு விஜி அவர்களை இங்கே அன்புடன் அழைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் சொன்ன அங்கிள் வாங்க. எனக்கு அப்பயே தெரியும் உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குன்னு. சூப்பர் அங்கிள். நீங்கள் ரெடியா? நீங்கள் 2 பேரும் ரெடியா? எப்படினாலும் வாஸ்து பார்க்குறீங்களா? அங்கிருந்தே வர போகிறீங்க. ஓகே. ஓ, இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறீங்க. இப்போ நார்மல் வாக். ஓ சூப்பர். இப்போ ஃபேஷன் வாக் அது. வெரி குட். மியூசிக் ப்ளீஸ். என்ன அங்கிள் பாட்டு நல்லா இல்லையா? அப்போ ரொம்ப கேவலமாக நடங்க, அப்போ தான் அவருக்கு தெரியும். ஓ, ஏற்கனவே அப்படி தான் பண்ண போகிறீங்க. சூப்பர் அங்கிள், உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. வெரி குட். கண்டுபிடிச்சிட்டிங்களோன்னு நினச்சேன் நான். ஒரு சூப்பர் பாட்டாக போடுங்க. ரொமான்ஸ் வேணுமா? கல்யாணம் எத்தனை வருஷங்கள் ஆகுது? 20 years தான். 20 years தான். இப்போ தான் இல்லையா? சூப்பர். ரைட் ரைட். 20 years. ஜஸ்ட் 20 years ஆன இந்த நியூ கப்புளுக்கு ரொமான்டிக்கான ஆடா ஆடா ஆடா. தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே
ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே. சூப்பர் அங்கிள், பெரிய கைத்தறல் கொடுங்க. இன்றைய விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா, தேங்க்யூ ஸோ மச். யங் கப்புள், இட்ஸ் a fantastic and romantic performance. சூப்பர். அடுத்தபடியாக கூப்பிட போகிறது ரஞ்சினி வினோத் அவர்களை இங்கே அன்புடன் அழைக்கிறோம். வைஷ்ணவியோட அக்கா அண்ட் மாமா. இவருக்கு நல்ல கைத்தட்டினா தான் வருவார், எப்பவுமே அவர் அப்படிதான். கைத்தட்டல். வாங்க ப்ளீஸ். ரஞ்சினி அக்கா வாங்கக்கா. பின்னாடி இருந்து நீங்கள் நிறைய மேக்கப் போடும்போதே தெரியும் நீங்கள் செம்மையாக வந்து நடப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ ரெடி? தலைப்பாட்டா பாட சொல்லுங்க. தலைப்பாட்டா வேணும். நீங்கள் கேட்டதை நாங்கள் செஞ்சிட்டோம். நாங்கள் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அக்கா நீங்கள் ரெடியா? ரெடி இல்லை, பட் வேறு வழியும் இல்லை, போய் தான் ஆகணும். ஓகே, மியூசிக். அதாரு 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 உதாரு உதாரு காட்டாதே உதாரு. அதாரு 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 உதாரு உதாரு காட்டாதே உதாரு. எல்லாமே நல்லாதான். என்னாச்சு? ஐயோ, இது என்ன ரோடே சரியில்லை, இங்கே என்ன பள்ளமா இருக்கு. ஐயோ, வாட் இஸ் திஸ்? ஏதோ குப்பை ஏதோ க்ளீன் பண்ணுமா? அப்படிலாம் இல்லைல்ல. என்னங்க இது இப்படி அபச்சாரமாக இருக்கே. ஐயோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சூப்பரான ரோடு, அழகாக நடக்கிறீங்க. ஓகே, அவரு கேஸ் ரெடி. எல்லாம் ஒருத்தர் கை தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. வெரி குட். மியூசிக். அதாரு 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 ஓ, நல்லா நடக்கிறீங்க. சூப்பர். உதாரு அதாரு 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 உதாரு உதாரு காட்டாதே உதாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொடுத்தாம கட்டிக்கும். அதாரு 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 உதாரு உதாரு காட்டாதே உதாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொடுத்தாம கட்டிக்கும். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக நான் கை கொடுக்க மாட்டேன். விசில் அடிச்சது நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் நான் கை கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அடுத்தபடியாக சித்ரா ஜெய் கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாவ் அப்படின்ட்டு இப்போ தான் முதல் முறையாக ஒரு கப்பலுக்கு வந்திருக்கு. வாவ், வாங்க. ஸோ சிவாஜி கணேசன் பத்மினியா இல்லை என்ன மாதிரியான கப்பல் நீங்கள்? அங்கிள் உங்கள் மீசையை பார்க்கும்போது ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கு அங்கிள். எஸ் எஸ்ஸா? சும்மா சொன்ன அங்கிள். everybody is telling like that. Oh, you are also talking English, only English. You also? I am also. You also? Very good, good family. So in the British family க்கு எல்லாரும் ஒருத்தர கை தட்டுங்க please. So are you guys ready? So DJ, are you ready? The yo-yo song for the British family. Dandanaka naka 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 dandanaka naka dandanaka naka 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 dandanaka naka. Excuse me, உங்களை வந்து யோயோ பிரிட்டிஷ் த எம்பையர் அப்படி சொன்னால் வேசர்பாட்டிலேருந்து வந்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி ஆடுறீங்க. அப்போ கூட வந்து சார் டண்டனக்கா பாட்டை நான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான்சன் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஸ்டைலில் தான் நடப்பாங்க. ஓகே, பட் நீங்கள் என்னடானா அப்படி குத்துறீங்க. அங்கிளுக்கு வந்து இவர் நோட் பண்ணிங்க டிஜே. ஓகே அங்கிள், கண்டிப்பாக உங்களை நோட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக தரேன். கமல் சாங் போடுறேன் அங்கிள். சூப்பர் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். நயன்தாரா விஜய் சேதுபதியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைங்க ப்ளீஸ். ஜெமினி கணேசன் ரெடி? இப்போ நம்ம பிரிட்டிஷ்லாம் வேணாம், நம்ம வண்ணாரப்பேட்டை நம்ம வீடு. ஓகே, ஸோ வண்ணாரப்பேட்டை சாங் ப்ளீஸ். எங்க தல டியாரே சண்டி மண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், தேங்க்யூ. நன்றி நன்றி. உங்கள் வாயில் ஒரு தமிழ் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும். ஓகே நன்றி. ஓகே நன்றி, குட் தமிழ். தேங்க்யூ அங்கிள், சூப்பர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கல்யாண், கல்யாண் மாஸ்டரோட சொந்தக்காரானு தெரியல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கல்யாண், கல்யாண் சாருக்கு எல்லாம் ஒரு தடவை கை தட்டுங்க.
வைஷ்ணவியோடைய சித்தி சித்தப்பா இவங்க தான். குட்டி சித்தப்பாவா? அவரோட ஹைட்டு பார்த்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஸோ வைஷ்ணவியோட சித்தி சித்தப்பா ரெடி? சித்தி இங்கே என்ன கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்க, இருந்தாலும் பாருங்கள். ரெடியா நீங்கள்? என்ன நடக்க ரெடி? எல்லாம் நடக்க ரெடி. நான் ரொம்ப ரெடி, உங்களுக்கு தெரியுமா? சூப்பர். ஸோ மியூசிக் ப்ளீஸ். எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். நீங்கள் என்ன பாட்டு போட்டிருக்கோம்? சோதனை மேல் சோதனை. ஏன் அங்கிள் ஏதோ சித்தி கூட ஏதாவது கஷ்டமாக இருக்கா? எத்தனை நாளைக்குமா இந்த கையை பிடிச்சி நடக்கிறது அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப சோகமாக ஐயோ வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி நடக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பயங்கர ஒரு எந்துவா. சூப்பர். ஸோ அவங்களை எந்து பண்ணுங்க ஒருத்தர். வெரி குட். மியூசிக். வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். சூப்பர் அங்கிள். அப்படி நடந்து உட்காந்துருக்கு. ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. வைஷ்ணவியோட சித்தி சித்தப்பா. அதுக்கப்புறமா எங்களுடைய புலனாய்வு துறையிலிருந்து எங்களுக்கு வந்த செய்தியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுவாமிநாதன் அவர்கள். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுவாமிநாதன் வைஷ்ணவியோடைய பெரியப்பா அண்ட் பெரியம்மா. பெரியப்பாக்கு எல்லாருமே ஒரு தடவை கை தட்டுங்க. பெரியம்மாக்கும் அவங்களும் கோச்சிக்கு போகிறாங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு அங்கிள், ப்ளீஸ் வந்துருங்க. அங்கிருந்தே நடக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ மியூசிக் ப்ளீஸ். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. It's a dancing couple, ladies and gentlemen. மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சூப்பர் பெரியப்பா. ஃபென்டாஸ்டிக். வைஷ்ணவி, இப்படி ஒரு பெரியப்பா வச்சுட்டு நீ அவங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்காமல் இருந்திருக்க. என்ன நீ போ. எல்லா பாட்டுக்கும் பயங்கரமாக ஆடுறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரராமன் அவர்கள் புலனாய்வு துறையிலிருந்து உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே தான் ஒழிஞ்சுன்னு இருக்கீங்களா? வாங்க. காலா பரவாயில்ல, வாங்க. அவர் தூக்கிப்பார் உங்களை. வாங்க. ரெடியா? கால் வந்து உங்களுக்கு அப்படியா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்தாலும் பரவாயில்ல. ஓகே. நான் இல்லை, நீங்கள் டான்ஸ் ஆடணும், அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான். ரெடியா? ஸோ மியூசிக் ப்ளீஸ். அங்கிள் கைவீஸ், அம்மா கைவீஸ் அப்படிலாம் இல்லை. இல்லை அவங்களால முடியல, பட் உங்களால் முடியும்ல. நீங்கள் சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. அவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணு. ஓகே. அவங்க வந்து சைலண்ட்டாக நிற்கிறாங்க, பட் ஆனால் நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ரெடியா? ஸோ இதான் சிச்சுவேஷன். அவர் கேஸ் ரெடி? இது வந்து ஒரு 80s நடக்க வச்சுக்கலாம். அவ்வளோ ஓல்டு கப்புள் இல்லை, பட் ஸ்டில் கோச்சிக்காதீங்க. ஓகே. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். உங்களுக்கு கால் வழியில் சும்மா நில்லுங்க. அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லணும். சும்மா பண்ணிட்டாருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெடியா? மியூசிக் ப்ளீஸ். காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு பண்ணா ஏறோண்டு இருக்கு. காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு பண்ணா. ஒரு செகண்ட்ல இம்ப்ரெஸ் ஆன ஒரு கேர்ள் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பர். அதுவும் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு தடவை அவங்களுக்குலாம் கை தட்டலாமே. இந்த பக்கம் தூங்காமல் கை தட்டுங்க. ஹாய் ஆண்டி. ஹலோ. மோடி ஏதாவது கால் பண்ணுறாரா? இல்லை. ஓகே சூப்பர். கிருத்திகா அரவிந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சீக்கிரம் வாங்க எல்லாரும். நமக்கு இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கிருத்திகா அரவிந்த். இவங்க தான் உங்கள் ஃபேமிலியோட லேட்டஸ்ட் கப்புள்.
தளபதி பாட்டு இவருக்கு வேணுமா? அது அப்புறமா நாங்கள் போடுறோம். இப்போதைக்கு அவருக்கு வச்சிருக்க பாட்டு இல்லை, தளபதியை பாட்டு போட்டே போட்டலாமா? சூப்பர். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அரவிந்த், அரவிந்த் நிச்சயமாக எனக்கு தெரியுது உங்களை பார்த்தா வந்து பயங்கரமான டான்ஸர் அப்படிலாம் தெரியுது. இஸ் இட்? அப்படிலாம் தப்பாக நினைக்கக்கூடாது. நானும் சுமாராக நடந்துட்டு அப்படியே சுமாரா? ஓகே. பட் ஆனால் நீங்கள் சூப்பராக நடப்பீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. சுமாரோட சுமார். ஓகே. ஸோ சுமார் மூஞ்சி குமார் சிங்க 2 பேருமே நடக்க போகிறாங்க. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ், மியூசிக் ப்ளீஸ். நான் ஒன்று பண்ணுறேன், 6ஆம் நம்பர் காலியாக இருக்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? சார், அந்த 8ஆம் கட்டையில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து டி மேஜரில் அந்த பாட்டு போடுங்க, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் இப்போ. ஓகே. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு. தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் நீங்கள் இப்படி இழுத்தீங்களே, அங்கே போயிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் நான். பட் இருந்தாலும் கண்ட்ரோலாக அவங்கள வந்து இழுத்தீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இந்த லேட்டஸ்ட் கப்பலுக்கு எல்லாம் ஒருத்தர கை தட்டுங்க. அடுத்தபடியாக புலனாய்வுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா தினேஷ் அண்ட் அகிலா அவர்களை கூப்பிடுங்க. லாஸ்ட் இன்னும் 2 கப்பல் தான், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே. ஸோ அதனால் கோபாலகிருஷ்ணன் அங்கிள், உங்கள் பேரை நாங்கள் நிறைய தடவை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம். ஸோ வாங்க. வைஷ்ணவியோடைய அப்பா அம்மா அவர்களை அன்புடன் இங்கே அழைக்கிறோம். கல்யாண மாலை வாழ்த்துக்கள் இருக்கு. கமான், நடங்க. அங்கிள், நீங்கள் மண் வாரி கொட்டினதில் நாங்கள் நிறைய மண் ஆயிடுச்சு, போதும். இப்போ அங்கேருந்து மண் வாரி இந்த பக்கம் கொட்டுங்க, வாங்க. மியூசிக் ப்ளீஸ். Fantastic performance. Thank you so much. It's a தாறுமாறு performance, uncle. Very good. அடுத்த வாட்டி எங்கேயாவது மண் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வைஷ்ணவியோடைய சிஸ்டர்ஸ் இங்கே எல்லாருமே வாங்க. என் தங்கை என் கணவர், சொக்கத்தங்கம், இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்த தங்கச்சிங்களே வாங்க. வாங்க தங்கச்சிங்களா, வாங்க வந்துருங்கம்மா. ஆமாம், மொபைல்லாம் கொடுத்துருங்க. டான்ஸ் ஆடும் போது மொபைல்லாம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைஷ்ணவி, உனக்கு இவ்வளோ தங்கச்சிங்க இருக்காங்களா? ஓகே. வைஷ்ணவி, இங்கே இங்கே இந்த 2 வந்துருங்க, வாங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட் போனோம். ப்ளீஸ் டக்குன்னு கோஆப்ரேட் பண்ணுங்க. வெரி குட். ஆண்டி, எனக்கு ரொம்ப எல்லாம் அமைதி. சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ், சைலன்ஸ். அந்த பிளாக் கலர் ட்ரெஸ், ஜெய், சுபாஷ், ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஓகே. எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை தங்கச்சின்னு என்னால் கூப்பிட முடியல. இருந்தாலும் வைஷ்ணவியோட தங்கச்சியான ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தங்கச்சி இல்லை, அக்கா. வைஷ்ணவியோட அக்கா. ஓகே, இது நம்பலாம். ஓ சூப்பர், பெரிய அக்கா நீங்கள். ஓகே. இதுவும் வைஷ்ணவியோட தங்கச்சியா? இல்லை. ஓகே. ஸோ வைஷ்ணவி வந்து உனக்கு சித்தி. ஓகே, வெரி குட். ஸோ மியூசிக் ஃபார் த தங்கச்சிஸ். இந்த கும்பலோட கோயந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையை பண்ணக்கூடாது. ஓகே, தனித்தனியா. இந்த பாட்டு ஒரு பக்கம் வாங்க ப்ளீஸ். இந்த பக்கம் ஓரமாக போங்க. இந்த பாட்டு மட்டும் நில்லுங்க. ஒரேடி அந்த பக்கம் போகிறதா? அப்போ இந்த பக்கம் நீங்கள் இருக்குமா? வா. மியூசிக் ப்ளீஸ். நடக்காதவங்க தனியாக கூப்பிடுவேன். நடங்க. இந்த முடி
ஒலிக்காத ரெக்கார்டை நடுவில் சொருகிற மாதிரி ரஞ்சினி அக்கா நீங்கள் ஆடவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஏற்கனவே செம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. தங்கச்சிங்களே ரொம்ப தேங்க்ஸ். இந்த 3 தங்கச்சிங்களுக்கு ஒரு மியூசிக் போடுங்க. சூப்பர் தங்கச்சி, தேங்க்யூ ஸோ மச். இந்த தங்கச்சி பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? ஹரிணி. ஹரிணி, நல்லா பாடுவியா? ஆமாம், சூப்பர்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பாட வைக்கிறேன், ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி. ஸோ இங்கே நடந்த அனைத்து கப்புளுமே ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் இருந்தாலும் நாளைக்கு கப்புள் ஆக போகிற கப்புளை வந்து நம்ம நடக்க வைக்கலாம் எப்படி? அது ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ வைஷ்ணவி அண்ட் வினோத். வைஷ்ணவி, உனக்கு வெக்கப்படுறதுன்றது வராது தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் வெக்கமாக வா ப்ளீஸ். ஓ, வெக்கப்பட்டு வரீங்களா நீங்கள்? இந்த வெக்கப்படுற முகத்தை பாருங்கள் எல்லாரும். வினோத், நீ நார்மலாகவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவ, ஸோ எதுவும் சொல்ல வேணாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி இந்த குட்டீஸ்லாம் கொஞ்சம் ஃபீல்டு கிளியர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் ஒரு வாக் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே, மியூசிக். விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. வினோத், 27 வருஷமாக தனியாக நடந்திருந்தில்ல, அதே மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஓகே, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் வெக்கப்படுறன்ற பேரில் வந்து நடிச்சுக்கிட்டு வருது, நீ பாட்டில் தனியாக நடந்து போயின்னு இருக்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, கூட 2 பேரும் சேர்ந்த மாதிரி. அதாவது இப்போ கை பிடிச்சா எல்லாம் ஏதாவது தப்பாக நினைப்பாங்களேன்றதுக்காக. நாளைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுமா, புடிமா கையை. நடங்க இப்போ. கனவினில் வந்த இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ரொம்ப சுமாராக இருக்கேன்னா இல்லை, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, ஸோ வினோத் வெட்ஸ் வைஷ்ணவி அப்படின்ற ஒரு அற்புதமான திருமணம் நாளை காலைல நடக்க போகுது. ஸோ அதுக்கான இந்த ஒரு சங்கீத்தில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாரோடைய முகங்களையும் பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து ஹவ் ஆர்யூன்னு கேட்டால் நீங்கள் ஹூ ஆர்யூன்னு கேட்க வேணாம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து எல்லார் முகங்களும் ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போக போகிறோம். ஸோ இங்கே அகெயின் வினோத் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து அர்ஜுன் அண்ட் காயத்ரி அவர்கள் வந்திருக்காங்க. சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். என்ன நீங்கள் அப்படியே போய் உட்காந்துடக்கூடாது. அர்ஜுன் அண்ட் காயத்ரி இங்கே வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் இங்கே வாங்க. யாரா அவன் அப்படின்னு நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, வாங்க. இல்லை, இங்கே என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். தப்பான டைமிங் இல்லை, ஆக்சுவலி எக்ஸாக்ட் டைம் வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் இந்த செக்மெண்ட் முடிஞ்சிட்டு இருக்கோம். கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேஷன் ஷோ, ஃபன் ஃபேஷன் ஷோ நடந்தது. எல்லா கப்பலும் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லவே வேணாம், நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். ஸோ இப்போதைக்கு காயத்ரி அக்கா மட்டும்தான் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம். அக்கா, சரி காயத்ரி தங்கச்சி. ஓகே தங்கச்சி, இல்லை நான் இப்போ தான் 20 வயசு தொட்டேன், அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு 19 தானா? ஐயோ, நான் உலகமாக நடிகனா, நீங்கள் அதுக்கு மேலே. சரி, ஓகே. ஸோ இவங்களுக்கான ஒரு பாட்டு, அர்ஜுன் அண்ட் காயத்ரி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதுக்கு முன்னாடி ஒரு கைத்தட்டல்கள் ப்ளீஸ். சும்மா நடந்து போகக்கூடாது, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அப்படி ஒரு டேர்ன் போட்டு. இந்த ஃபேஷன் டிவி பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபேஷன் ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, 2மே பார்த்துருக்கேன்றீங்க. சூப்பர், ஓகே. நடங்க ப்ளீஸ். சூப்பர். ஆக்சுவலாக ஃபேஷன் ஷோன்றது இவர் மட்டும் தான் கரெக்டாக நடந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீதி எல்லாருமே வந்து டப்பாங்குத்தெல்லாம் ஆடிக்கிட்டுலாம் போய் நின்னாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாம். லாஸ்ட் கப்புள் இந்த ஈவினிங்கில் இந்த ஒரு ஃபேஷன் ஷோவில். தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்து போக போகிறோம். அந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த கேர்ளை இங்கே வந்து கூப்பிட்றேன். அந்த ஹிந்தி 3 பேரும், சஞ்சனா, மானசா அண்ட் மதுரா, தயவு செய்து வாங்க. த பியூட்டிஃபுல் குட்டி கேர்ள்ஸ். என்னடி எப்படி ஆடுறது? இங்கே வாங்க, இப்படி இல்லைங்க, இங்கே நின்று தான் நீங்கள் ஆட போகிறீங்க. ஓகேவா? ரெடியா? ஹீல்ஸ் போட்டு ஆட போறியா சஞ்சனா?
ஸோ இங்கே பின்னாடி இருக்கிற எல்லாருமே ப்ளீஸ் உங்களுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இங்கே வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கமும் எனக்கு புரியுது உங்கள் எல்லாருக்குமே பசிக்குது, அதை தாண்டி எனக்கும் செம்மையாக பசிக்குது. ஒரு ½ அன் ஹவரில் நம்ம வந்து சாப்பிட போயிடலாம். ஓகே, ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. 50 ரூபா அவங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெடி ரெடி கேர்ள்ஸ், அந்த ஹிந்தி பாட்டை அவங்களுக்கு போடுங்க. मेरे अंग राजा जो तेरा रंग लागा तो सीधी सादी छोरी शराबी हो गई.